ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் ஃபேக்ட் ஜோன். இன்றைக்கி நம்ம பார்க்க போவது தமிழ்நாட்டின் காவல் தெய்வங்களில் மிக முக்கியமானவரான வீரமும் ஆவேசமும் நிறைந்த ஸ்ரீ முனீஸ்வரர் அவர்களை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரின் பெயரிலேயே இவரின் அடையாளம் இருக்குது. முனி என்றால் ஞானி அல்லது துறவி, ஈஸ்வரர் என்றால் சிவன். அதாவது முனிகளுக்கெல்லாம் ஈஸ்வரராக இருப்பவர் அல்லது சிவனின் அம்சமாக முனி வடிவத்தில் வந்தவர் முனீஸ்வரர். கிராமங்களின் எல்லைகளை காக்கும் இவர் உண்மையில் எப்படி அவதாரம் எடுத்தார்? சப்த முனிகள் என்றால் யார்? பாடிகார்ட் முனீஸ்வரர் கதை என்ன? போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முனீஸ்வரர் சிவபெருமானின் அம்சம் என்று ஆன்மீக நூல்கள்லாம் கூறுது. புராணத்தின்படி அன்னை பராசக்தி அந்தகாசுரன் என்ற அரக்கனை அழிக்க வேண்டி சிவபெருமானோட துணையோட 7 முனிகளை உருவாக்கியிருக்காரு. சப்த முனிகள் 7. இந்த 7 முனிகள் தான் முனீஸ்வரரின் பல்வேறு வடிவங்களாகவும் பார்க்கப்படுகிறார்கள். இவர்கள்தான் ஒன்றாக இணைந்து அசுரனை அழித்தனர். பின்னர் கலியுகத்தில் மக்களை காக்க வேண்டி ஒரே வடிவமாக திரண்டு காவல் தெய்வமாக பூமியில் அவதரித்தனர். முக்கியமான 7 முனிகள் பார்த்திங்க அப்படின்னா வால்முனி, செம்முனி, கருமுனி, முத்துமுனி, ஜடாமுனி, பாலக்காட்டு முனி, வேதமுனி அல்லது லாடமுனி. 5 முனிகள், அதாவது சில இடங்களில் வால்முனி, செம்முனி, கருமுனி, முத்துமுனி, பூமுனி போன்ற 5 முனிகளை மட்டுமே பஞ்சமுனிகள் அப்படின்ட்டு அழைப்பாங்க. இவங்கெல்லாம் பெரும்பாலும் பச்சையம்மனுக்கு துணையாக இருந்தவர்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. முனீஸ்வரர் பல பெயர்களில் வழிபடப்படுகிறார். அதாவது வால்முனி அப்படின்னா மிக பிரம்மாண்டமான உயரம் கொண்டவர், பலம் வாய்ந்த காவல் தெய்வம். குறிப்பாக பச்சையம்மன் கோவில்களில் வடக்கு நோக்கி இருப்பார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. கருமுனி அப்படின்னா கடுமையான தோற்றம் கொண்டவர். இவர் எதிரிகளின் தொல்லையில் இருந்தும் ஏவல், பில்லி, சூனியம் போன்ற தீய சக்திகளில் இருந்தும் மக்களை காப்பார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. செம்முனி செழிப்பு மற்றும் குடும்ப வளர்ச்சிக்கு அருள்பவர். இவரை வழிபட்டால் லட்சுமி கடாட்சகம் பெருகும் என்றும் பலரால் நம்பப்படுகிறது. ஜடாமுனி பகைவர்களின் தொல்லைகளை நீக்குபவர், சங்கடங்களை விளக்கி சகல சௌபாக்கியமும் தருபவர். பாண்டி முனீஸ்வரர் மதுரையில் பிரசித்தி பெற்றவர். மதுரை மொட்டை கோபுரம் முனீஸ்வரர் இவர்களில் ஒருவரே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.